Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் Auro. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு UI UX டிசைனர் ஆகிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும், மாதிரியான எந்தெந்த விதமான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, எப்படி நம்ம என்ன பண்ணால் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரலான்ற டீட்டெயிலான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். பிகாஸ் நான் நிறைய வீடியோஸ் போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ் உங்களை வந்து சேரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ரெகுலர் டிசைன் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களை வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு யூஎக்ஸ் டிசைனராக மாறணும், நீங்கள் ஒரு யூஎக்ஸ் டிசைனராக மாறணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான். இந்த ஃபீல்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும்னா, நிறையா ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன மாதிரியான ஜாப், என்ன பண்ணணும், என்ன இந்த இண்டஸ்ட்ரிக்கு எங்கே வந்து அதிகமாக ஸ்கோப் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் தான். ஸோ கூகுளில் நீங்கள் என்ன பண்ணணும், ரெகுலராக படிக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் யூஎக்ஸ்னா என்ன, யூஎக்ஸ் உடைய நீங்கள் எந்த இருக்குது, ஸ்கோப் என்ன அப்படின்றதெல்லாம் படிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய பிளாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். யூஎக்ஸ் பிளாக்ஸ் நிறைய இருக்குது, அதை பற்றி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதோட ஒரு சில பிளாக்ஸ்லாம் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், படித்து தெரிஞ்சுக்கிங்க. ரிசர்ச் அப்படின்னா என்ன மாதிரி ரிசர்ச் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் UI UX டிசைனர் தான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும், இவங்களுடைய நீட் எந்த அளவுக்கு முக்கியம் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி எந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியான டிசைனர்ஸ் தேவைப்படுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும், நம்ம பண்ண போகிற ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய சைட்ஸ்லாம் இருக்குது. அந்த சைட்ஸ்லாம் நான் இங்கே லிஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் இப்போ ரிசர்ச் பண்ணிட்டீங்க, இது யார், என்ன மாதிரியான ஒர்க் பண்ண போகிறாங்க, அதோடைய ஜாப் அண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க, பார்க்கலாம். இந்த ரோலுக்கு நம்ம செட் ஆகணும், அதாவது ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த ஜாப் ரோலுக்கு நம்ம செட் ஆகணுமா, நம்மளுக்கு இதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கா, நம்ம இதை வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் ஒவ்வொன்றா ஒரு டைம் அனலைஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் எல்லாருமே ஆசைப்படலாம் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம் போகலான்னு சொல்லிட்டு, பட் இஃப் யூ ஆர் ஹேவிங் த ரியல் இன்ட்ரெஸ்ட் அப்போ தான் நீங்கள் உள்ளே வர முடியும். ஸோ ரியலாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த ஜாப்குள்ளே வாங்க. பிகாஸ் யூ நீட் டு ஹேவ் தட் பர்டிகுலர் பேஷன் இன் யுவர் மைண்ட். உங்கள் மைண்டுக்குள்ளே பேஷன் இருக்கணும் அந்த டிசைன் ஜாப்பில் நம்ம வரலான்றது. ஸோ அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் வர முடியும். 3 மாதத்துலேருந்து 4 மந்த்துக்குள்ளே நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இப்போ நாட்கள் பார்க்கலாம், எத்தனை நாட்களுக்குள்ளே நீங்கள் கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு. பேசிக்கலி யூஎக்ஸ் UI டிசைனர்ஸ் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. இதில் நம்மளுடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமே இருக்குது. ஒன்று பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் நம்ம யூசர் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணணும். இல்லை யூசர் ப்ராப்ளம் பிஸ்னஸ் ப்ராப்ளம் ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் இந்த ஜாப்குள்ளே வரணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டெடிகேஷன் ரொம்ப முக்கியம். உங்களோட டெடிகேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 3 மந்த்தில் தாராளமாக கற்றுக்கிட்டு உள்ளே வரலாம். சப்போஸ் நீங்கள் டெடிகேஷன் இல்லாமல் ரேண்டமாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இட் வில் டேக் 6 மந்த் 8 மந்த் எது வேணால் பண்ணலாம். எது வேணால் இருக்குது. இந்த ஒரு டொமைன்குள்ளே வர்றதுக்கு மொத்தம் 90லேருந்து 180 நாட்கள் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். படிக்கணும்னா do some research work, you need to do some practices. இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா தான் நீங்கள் UX டிசைனுக்குள்ளே வர முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் செல்ஃபாக படிக்கணும். ரெண்டாவது விஷயம், ஆன்லைனில் யூடியூப்பில் இந்த இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு இது என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரி, இது நம்ம செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்றது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது, சப்போஸ் நம்மளுக்கு ஒரு ரைட் டைரக்ஷன் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு நல்ல மென்டார்ஷிப் கிட்ட ஜாயின் பண்ணுங்கள். நல்ல ஒரு மென்டார் கிட்ட இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு பீப்பிள் கூட உட்காந்து கற்றுக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பூட் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஆன்லைனில் நிறையா பூட் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் மணி இன் யூஎக்ஸ் பூட் கேம்ப்ஸ். ஓகேங்களா, அதில் பேசிக் தான் சொல்லி கொடுப்பாங்க. அகாடமிஸ் அனதர் ஆப்ஷன், அகாடமிஸில் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனலி ஐ எம் ஜஸ்ட் சஜஸ்டிங் யூ மென்டார்ஷிப் தான் பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும் இந்த ஃபீல்டுக்குள்ள
நினைக்காதீங்க. They will give a guidance how you can become a UI UX designer. என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் நீங்கள் UI UX டிசைனுக்குள்ளே வரலான்றது தான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. They will give a path to become a UI UX designer. இப்போ 90 நாட்கள் ஆயிடுச்சு. நம்ம ஒரு நல்ல மென்டார்ஸ் கிட்ட உட்காந்து கற்றுக்குறோம். அப்படி இல்லைன்னா ஒரு அகாடமிக்கு போய் கற்றுக்குறோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். ரெஸ்யூம் பில்டிங், உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்டிங். போர்ட்ஃபோலியோ அண்ட் ரெஸ்யூம் பில்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் டைவின் ஆகணும். இண்டஸ்ட்ரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கணும். இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூமை பில்டு பண்ண ஆரம்பிக்கணும். அதே சமயத்தில் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். போர்ட்ஃபோலியோவில் உங்களுடைய டிசைன் கேப்பபிலிட்டிஸை நீங்கள் ஷோகேஸ் பண்ணணும். உங்களுடைய உங்களுடைய டிசைன்ஸை அங்கே தான் ஷோகேஸ் பண்ணணும். அதில் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரியான ரிசர்ச் ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்கன்றது தெரியும். உங்களுடைய ரெஸ்யூம்ஸ், உங்களோட போர்ட்ஃபோலியோ தான் மேஜர் ரோல் பர்ஃபார்ம் பண்ணுது. உங்களுடைய ரெஸ்யூம்ஸில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, அந்த ரெஸ்யூம்ஸில் யூஸ் பண்ணிக்கிற கண்டென்ட் பேபி லெவல் கண்டென்ட்டில் இருக்கா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கண்டென்ட் இருக்கா. அதே மாதிரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, உங்களோட போர்ட்ஃபோலியோவில் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரிசர்ச் என்ன பண்ணியிருக்கீங்க, அதை எப்படி ஷோகேஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போர்ட்ஃபோலியோவில் தெரியும். ஸோ உங்களுடைய ரெஸ்யூம்ஸ் பில்ட் பண்ணியாச்சு, உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ஓப்பனிங் சைட்ஸ்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறீங்களோ சக்ஸஸ் ஆகிறீங்களோ அது மேட்டரே கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்றது தான் மேட்டர். டிசைனை பொறுத்தவரை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். தட் இஸ் தி மேஜர் திங். ஸோ நீங்கள் வந்து ஒரு டிசைனர் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டிசைன்ஸ் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணணும். ஓகே, UI UX டிசைனர்ஸில் என்னென்ன மாதிரியான ஜாப் விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். யூசர் ஃபோக்கஸ்டாக இருக்கும், ஒரு சில விஷுவல் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு UI UX டிசைனர் ஒரு ஜாப்குள்ளே போகிறீங்கன்னா ஒன்று யூசர் ஃபோக்கஸ்டாக இருக்கும், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா விஷுவல் ஃபோக்கஸ்டாக இருக்கும். யூசர் ஃபோக்கஸ்டுனா ரிசர்ச் பண்ணுறது, யூசர் பர்சோனா பற்றி தெரிஞ்சுக்கிறது, அவங்களுக்கு என்ன தேவைன்றதை பற்றி அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து UX ரிலேட்டட் சொல்லுவாங்க. ஜஸ்ட் பிஹேவியர் அனலைஸ், UX ஆடிட்டு, ஒரு வெப்சைட் எப்படிலாம் பில்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அதோடைய ஃபீட்பேக்ஸ் என்ன, யூசர்ஸ் வராங்களா போகிறாங்களா அப்படின்ற அனலைஸ் பண்ணுறது மட்டுமே ஒரு போர்ஷனாக இருக்கும். அதுவே விஷுவல்ஸ் UI பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் ஒரு ஆப்பை கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணுறது எப்படி, UI அசெட், ஃபாண்ட், டைப்போகிராஃபி, ஜிப் அனிமேஷன்ஸு, ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு UI விஷுவல்ஸ் பற்றி ஒர்க் பண்ணுவீங்க. விஷுவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு இருக்கும், iOS இருக்கும், மொபைல் OS இருக்கும், ஆண்ட்ராய்டு டிவி இருக்கும், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, இதை பற்றி அனலைஸ் பண்ணிப்பீங்க. ஒரு UX டிசைனர்னால் ஃபுல் ரிசர்ச் ஒர்க்கும் பண்ணுவார், ஆஸ் வெல் அஸ் விஷுவல் டிசைன்ஸும் பண்ணுவார். இது பேஸ்ட் அப்பான் தி கம்பெனி ரிக்குவயர்மெண்ட். கம்பெனி எந்த மாதிரி ஆளை தேர்ந்தாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. விஷுவல்ஸ் வேணும்னா விஷுவல்ஸ் பார்ப்பாங்க, ரிசர்ச்சர் வேணும்னா ரிசர்ச்சர் பார்ப்பாங்க. ரிசர்ச்சர் ஃபுல்லாக யூசர் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ஆடியன்ஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணணும். அதுவே விஷுவல் டிசைனராக நீங்கள் போகிறீங்கன்னா உங்களோட மேஜர் வந்து விஷுவல் டிசைன்ஸ்னால் UI மொபைல் ஆப்பு, வெப்சைட்டு அண்ட் தென் மோர் அண்ட் டூ டிசைன் ஓரியன்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த சேனலில் ரெகுலராக UI UX டிசைனர் பற்றி கண்டென்ட் போட போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாதிரி UX ரிலேட்டடாக சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபைனலாக கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் UI UX டிசைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது விஷயம், நீங்களாக படித்து ஒரு டைம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். மூணாவது விஷயம், ரைட் டைரக்ஷனாக ஏதாவது ஒரு மென்டார்கிட்டையோ இல்லை ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்கிறது. நாலாவது விஷயம், ரெஸ்யூம் பில்டிங், போர்ட்ஃபோலியோ பில்டிங். ஃபைனலி உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன, உங்களுடைய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். இதுதான் விஷயங்கள். ஸோ இன்னைக்கு நல்ல சுவாரஸ்யமான ஒரு வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலராக நிறைய யூஎக்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸை பற்றி படிச்சுக்கணும்னு தெரிஞ்சுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஆரோ. பாய் பாய், டாட்டா.